சரியா சொல்லுங்கள். இப்போ நம்ம அழகாக பேசிக்கிட்டு இருக்கோம். காங்கிரஸ் கட்சி ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்கிறதோ சொல்லுங்கள் முருகன் சார். அதாவது 10 ஆண்டு காலம், அனைவருக்கும் வணக்கம். 10 ஆண்டு காலம் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையில் மிகச்சிறந்த பல திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து ஒரு சிறந்த ஆட்சியை, மக்களுடைய முன்னேற்றத்துக்கு என்ன தேவையோ 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்து, விவசாயிகளுடைய கடன் 76,000 கோடி ரத்து, இது போன்று பல்வேறுபட்ட சமூக நல திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து ஒரு சிறந்த ஆட்சியை கொடுத்து கொண்டிருந்த பொழுது 2G வழக்கு என்ற ஒன்றையும், நிலக்கரி ஊழல் என்ற ஒன்றையும் இந்த நாட்டிலே பத்திரிகை மூலமாகவும் பிரசங்கத்தின் மூலமாகவும் மிகப்பெரிய பிரபலப்படுத்தி அந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பினோம். இவர்கள் 2014 ஆட்சிக்கு வந்தார். ஒரு நிமிஷம், ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்னா ஊழல் பெருத்து ஓடிச்சு அப்படின்னு அப்படி இல்ல, ஏதாவது நிரூபிக்கப்பட்டதா? எங்க தான் நிரூபிக்கிறாங்க? சார் 2G வழக்குல நீங்க பேசிட்டு 2G வழக்குல என்ன சொல்றார் நீதிபதி? நான் காத்து கொண்டிருந்தேன், எந்த விதமான ஆதாரத்தையும் யாரும் கொடுக்கவில்லை, எனவே இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன் என்கிறார். அவர் கதவை திறந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க, யாரும் வரல. யாரும் வரல, அதுதான் அவ்வளவுதான். ஐயா என்ன சொல்ல வராங்க? அது இழப்பு இல்ல சார், அது இழப்பு. இப்படி செய்திருந்தால் 1,76,000 கோடி இழப்பு வந்திருக்காது என்பதுதான் குற்றச்சாட்டை தவிர லஞ்சம் வாங்கியதாக அல்ல. அதுல எந்த ஆதாரமும் காட்டப்படவில்லை என்று சொல்லப்பட்டது. நிலக்கரி ஊழல்ல கூட டாக்டர் மன்மோகன் சிங் மேலே குற்றம் சாட்டப்பட்டது, எந்த விதமான நிறுவனமும் நடக்கப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நடத்திய ஒரு நல்லாட்சியை பல விமர்சனங்களை வைத்து நம்ம அவரை தோக்கடித்து வீட்டுக்கு அமிச்சோம். இவங்க வந்தாங்க, நாங்கள் வந்தா 2 கோடி பேருக்கு, ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம், என்ன இந்த நாட்டில் உலவுகின்ற கருப்பு பணத்தை எல்லாம் அழித்து எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வந்து நாங்கள் ஒரு கணக்கிலும் 15 லட்சம் போடுகிற அளவுக்கு கருப்பு பணத்தை நாங்கள் மீட்டு கொண்டு வருவோம். இதெல்லாம் அவங்க பெருசா பிரபலப்படுத்தி ஆட்சிக்கு வந்தாங்க. வந்த உடனே டிமானிட்டேஷன், அதாவது பண மதிப்பிழப்பு என்று ஒன்றை கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட எல்லாம் நம்ம போட்ட பணத்தை நம்ம வங்கியிலிருந்து எடுக்கிறதுக்கு கீழே நின்று நூற்றுக்கணக்கான பேர் மாண்டு போனது தான் உண்மை. அது கடைசியில் கணக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 92% எல்லா பணமும் வங்கிக்கு வந்துட்டு, அங்கே கருப்பு பணங்கிறது எவ்வளவு கண்டுபிடிச்சாங்கிறத இங்கே ரிசர்வ் வங்கியே சரியாக அறிவிக்கவில்லை. எனவே அதில் மிகப்பெரிய தோல்வியை கண்டு அதன் மூலமாக பல பேர் உயிரிழப்பதற்கு தான் அது காரணமாக அமைந்தது. 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம், என்ன திட்டத்தை கொண்டு வந்து நீங்க 2 கோடி பேருக்கு வேலை கொடுத்தீங்க? அது கிடையாது. நீங்க பாருங்க, ரூபாயின் மதிப்பு அன்னைக்கு ஒரு டாலருக்கு 54 ரூபாய் இருக்கும் பொழுது ஆகா எக்கச்சக்கமாக ஆகி போச்சுன்னு மறியல் பண்ணாங்க. இன்னைக்கு ஒரு டாலர் 100 ரூபாய் என்ற அளவுக்கு இன்றைக்கு இந்த பணத்தின் மதிப்பு இன்னைக்கு கீழே விழுந்து கிடக்கிறது 11 வருஷத்துல. இதன் மூலமாக நாம் ஏற்றுமதி செய்வதை விட இறக்குமதி செய்கிற அவ்வளவு பொருள்களுக்கும் 54 ரூபாய் கொடுக்கறதுக்கு போல 100 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். ஒன்றுக்கு 2 மடங்காக அந்த நாடுகளுக்கு நாம் பணத்தை செலுத்தி இன்னைக்கு என்ன தெரியுமா இருக்கு? 54 லட்சம் கோடி கடன் நாங்க வச்சுட்டு போனோம். எது 2014 இன்னைக்கு என்ன இருக்கு? 110 லட்சம் கோடி கடனுக்கு கொண்டாந்துட்டாங்க. அவ்வளவு கடனை வாங்கி என்ன சாதித்தார்கள் என்று கேட்டால் அதுக்கு சரியான விளக்கம் இல்லை. அதுதான் நான் முதல்ல சொன்னது. எது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ற பொருளுக்கு நாம் கொடுக்குற பணமே டபுள் மடங்கா கொடுத்தா எல்லாம் கடனை வாங்கி கொடுத்துட்டு இன்னைக்கு 110 லட்சம் கோடி இன்னைக்கு இந்திய நாட்டு ஒவ்வொரு தலையிலையும் கடன் விழுந்து கிடக்கு. என்ன இதுதான் அவர்கள் செய்த சாதனை. என்ன மறுபடியும் நீங்க இந்த வங்கி விலைவாசி உயர்வை நாங்கள் தடுக்க போகிறோம், விலைவாசி உயர் தடுக்க போறோம். என்ன இருக்கு? அன்னைக்கு வித்ததை விட 2 மடங்கு இல்ல 3 மடங்கு. 11 வருஷமா சர்வதேச அளவுல ஒரு மாபெரும் தலைவராக மோடி உருவாகி இருக்கிறார். நல்லா கவனிங்க, நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸா பேசினா நம்முடைய அந்நிய செலவாணி கையிருப்பு 650 பில்லியன் டாலர் நம்ம கையிருப்பு. ஒரு நிமிஷம் இருங்க. வெளிவிவகாரத்துறையில் நாம் பேசியது முதலாக 21,000 50,000 ஆர்ம்ஸ் அண்ட் ஆமினேஷன் நாங்கள் உலகத்திற்கு ஏற்றுமதி செய்கிற நாடாக இந்தியா மாறி இருக்கிறது மோடியின் தலைமை. நல்லா கவனிங்க, மற்ற விஷயங்களை பேசலாம். காங்கிரஸ் கட்சியில் இருந்த வளர்ச்சியை நான் மறுக்கவில்லை. பாரதிய ஜனதாவிலும் இந்த வளர்ச்சிகளை நீங்கள் புறந்தள்ளிவிட முடியாதல்லவா? மற்றவர் இருக்கிறது, சமூக வெறுப்பு இருக்கிறது, மத பிரச்சனை. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சிலவை நீங்க முயற்சி எடுத்து தான் அது வளர்ச்சி இல்ல, தன்னால கூட வளரும், வளர்ந்தே தீரும். அது யாரும் தடுக்க முடியாது. அது சரி. இப்ப தமிழகத்துல இவ்வளவு பெரிய வளர்ச்சி கண்டிருக்குன்னா இங்க ஆண்ட கட்சிகள் மட்டும் தான் காரணம் இல்ல. அது ஆரம்பத்திலேயே நாம் கொடுத்த கல்வி. இந்த நாடு கல்வியிலையும் பொருளாதாரத்தில் வளரும் பொழுதுதான் அது மேலும் மேலும் தன்னாலே அது.
11 வருஷமா நான் இப்ப மனசாட்சி கான்சியஸ் உங்களுடைய ஒரு பத்திரிகையாளராக நான் கேட்கிறேன் பாருங்க. மோடி ஆட்சியில் 11 வருஷம் நாடு ஃபுல்லா தூங்கி போயிட்டா? நாடு தூங்குறது இல்ல. நான் கேட்கிறேன் சொல்லுங்க. இப்போ நம்முடைய மரியாதைக்குரிய ஹோம் மினிஸ்டர் சொல்றாரு, கலாச்சாரம், பண்பாடு, சீரமைப்பு, செயற்திறம், செல்ஃப் ரிலையன்ட், வளர்ச்சி, சமூக நீதி, கலாச்சார பெருமை, பாதுகாப்பு, டிஃபென்ஸ் காரிடார் எல்லாவற்றிலும் ஒண்ணு கூட நீங்க கேட்க முடியாதா? என்ன சார் இப்ப பாதுகாப்பை பத்தி பேசுறீங்க? இப்பதான் 2 மாசத்துக்கு முன்னால ஒருத்தன் வந்து கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் உள்ள வந்து 26 பேரை சுட்டு கொண்டுட்டு தப்பிச்சு ஒருத்தரோட பிடிக்கிறீங்க. என்ன பெரிய பாதுகாப்பு வச்சிருக்கீங்க? ஒரு அடிக்கு ஒரு ராணுவம் நிக்குது சார். காஷ்மீர்ல போய் பாருங்க, நான் போயிருக்கேன். ஒரு அடிக்கு ஒரு ராணுவம் நிக்கும். நம்ம போறது பயமா இருக்கும் நமக்கு. அப்படி இருக்கும்போது அங்கே இருந்து ஒரு 50, 60 கிலோமீட்டர் உள்ள வந்து நம்ம நாட்டுக்குள்ள வந்து அவன் 26 பேரை கொலை பண்ணிட்டு ஒருத்தனை கூட நீங்க பிடிக்கல. அவன் தப்பிச்சு போயிட்டான். இது வரைக்கும் யாருன்னு தெரியல. அவனை பிடிக்கவும் இல்லை. அவன் குடும்பத்துல போய் நாங்க குண்டை போட்டு அவன் குடும்பத்தை எல்லாம் அழிச்சிட்டோம். சரி, நான் 9 இடத்துல குண்டை போட்டு அவன் குடும்பத்தை அழிச்சிட்டோங்கிறீங்க. அவன் தப்பிச்சு போயிட்டான் எங்கேயோ. அது சரி. என்ன இதை நீங்க வச்ச பாதுகாப்பா? சரி, புல்வாமா தாக்குதல் நீங்க புல்வாமா 2019 இதை சொல்லி வந்தீங்க. புல்வாமான்னு சொல்லி அங்கிருந்து அந்த நாடு கவர்னர், அந்த மாநில கவர்னரே சொல்றார், நான் வேண்டாம், இந்த வேன்லாம் நீங்க வந்து ராணுவ வீரர்களை அனுப்ப வேண்டாம், அது பாதுகாப்பு இல்லை, விபத்து அதிகமாக இருக்கிறது என்று அவர் சொல்லியும் கூட அதை கேட்காமல் நீங்க ஃப்ளைட்டில் அனுப்புறதுக்கு போல வெறும் வண்டிகள் ஏற்றி அனுப்பிச்சு கிட்டத்தட்ட 400 ராணுவ வீரர்களை பலி கொடுத்து நாங்கள் வந்து அதில் வெற்றி அடைந்து விட்டோம். அதை எதிர்த்து போராடி வெற்றி கண்டு பெரிய வெற்றி அடைந்து விட்டோம். அதை சொல்லி தான் 2019 தேர்தலில் வெற்றி பெற்றீங்க. இதுதான் உங்களுடைய பாதுகாப்பினுடைய லட்சணம். முருகன் சார், சுருக்கமா நீங்க பெஹல்காம் தாக்குதல் நடக்கும் பொழுது அதை அறிந்து அங்கிருந்து விரைந்து வருகிறார். வந்தவர் வந்து போர் நடக்கிற இடத்துக்கோ அல்லது வந்து என்ன சர்வகட்சி கூட்டத்தையோ கூட்டி இதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்கல. நேராக எங்க போறாரு? பீகார் போய் அங்கே வந்து அவருடைய பிரச்சாரத்தை செய்யறதுக்கு தான் அங்கே ஓடுறாரு தவிர இங்க வந்து இதை பத்தி கவலைப்படல. இது வரைக்கும் போயிருக்காரா? இதுவரைக்கும் அந்த ஏரியா போயிருக்காரு. ராகுல் காந்தி கூட இங்க போய் மணிப்பூருக்கு தான் போகல, இப்போ போயிருக்கலாம். அந்த துக்கம் விசாரிக்கிறதுக்கு நம்ம ராகுல் காந்தி மணிப்பூர்ல மணிப்பூர்ல தொடர்ந்து தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ மறுபடியும் துவக்கிட்டாங்க. இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இதுவரையில் இந்த நாட்டினுடைய பிரதமர் என்ன உனக்கு அப்படி உங்களுக்கு என்ன பயம்? இங்க இருந்து போக வேண்டியதானே, போய் அந்த மக்களை சந்திக்க வேண்டாமா? பாதிக்கப்பட்ட மக்கள் பிரைம் மினிஸ்டருடைய செக்யூரிட்டி இருக்கட்டும், செக்யூரிட்டி இருக்கட்டும், அவருடைய பாதுகாப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, இருக்கட்டுங்க. அது வருஷ கணக்கில் நடந்துகிட்டே இருக்கும். அப்ப நீங்க போவே மாட்டீங்களா? அப்ப அது இந்தியாவை சேர்ந்த ஊரா? அது இல்லையா? இந்தியா தான். மணிப்பூர் இந்தியா தானே. அப்ப இந்திய நாட்டுக்கு நீங்க தானே பிரதமர். அப்ப நீங்க அந்த மக்களை போய் நீங்க ஓரளவுக்காக சந்திக்க வேணாமா? சற்று அடங்கி இருந்தது, மறுபடியும் கிளம்பிட்டுப்பா. இப்ப மறுபடியும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. என்ன அர்த்தம்? சரி, பார்லிமெண்ட்டை கூட்டுங்க. நீங்க என்னென்னோ பேசுறீங்க. அவர் 11 முறை வந்து நான் தான் அதை முடித்து வைத்தேன்னு ட்ரம்ப் பேசிட்டு இருக்காரு, பார் தட்டிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரஷ்யா, சீனா, இதெல்லாம் மலேசியா, ஈரான் போன்ற நாடுகள் பூராவும் என்னவோ பாகிஸ்தான் தான் ரொம்ப நியாயமான கண்ட்ரி மாதிரி அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். ஆமா இல்லீங்களா? இது வெக்கக்கடா இல்லையா? அயலுறவு கொள்கையில வந்து நம்ம உலக நாடுகள் மத்தியில் நமக்கு தலைக்குடிவு இல்லையா? இது நாம ஏதோ தப்பு பண்ணது மாதிரியும் அவன் என்னமோ பெரிய நீதிமான்கள் போலையும் இவனெல்லாம் அவனுக்கு சப்போர்ட் பண்றான்னு என்ன அர்த்தம்? அது நாங்க வந்து பாருங்க, நம்மளுடைய மன்மோகன் சிங் காலத்துல பிரிக்ஸ் வங்கின்னு ஒன்று உருவாக்கணும். உலக வங்கியினுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த உலகம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அமெரிக்காவினுடைய அடிவருடிகளாக இந்த உலகம் இருக்க வேண்டும் கூடாது என்று நீங்க மிகப்பெரிய சர்வதேச பொருளாதார நிபுணரான டாக்டர் மன்மோகன் சிங் பிரிக்ஸ் வங்கியை உருவாக்கினார். 1,00,000 கோடியை வந்து சைனா போட்டது, 50,000 கோடி நம்ம போட்டோம். முதல் தலைவராக இந்தியாவினுடைய தலைவர் தான் இருக்கணும்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டோம்ல. எந்த சைனா நமக்கு வந்து நெடுநாளைய எதிரியா இருந்தானோ அவனோட நாம் நெருங்கி பழகி அமெரிக்காவினுடைய தயவுலையோ ரஷ்யாவினுடைய தயவுல இருக்கிறதை விட அந்த நாடுகளை நட்பு நாடுகளாக்கி நம்மளுடைய பொருளாதாரத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு சைனாவில இருந்து எத்தனை லட்சம் கோடிக்கணக்கான ரூபாய் பொருள் இங்க வருது இல்ல? அதுக்கெல்லாம் அது என்ன காரணம்? நம்மளுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும் என்று உருவாக்கி விட்டாரு. அந்த பிரிக்ஸ் வங்கி நிலை என்ன? இன்னும் 4 வருஷம் அந்த பிரிக்ஸ் வங்கியோட நிலை என்ன? ஒரு நிமிஷம், இன்னும் 4 ஆண்டு காலம் பிரைம் மினிஸ்டர் இருக்க போறாங்க இந்தியாவில். அதுல நல்ல ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு எதிர்பார்ப்போம்.